என்ன பிரச்சனை சங்கர் உனக்கு? அந்த காலத்தை தாயை வச்சு படம் எடுத்தாங்களா, இந்த காலத்தில் பேயை வச்சு படம் எடுக்கிறாங்களா? அந்த காலத்தில் தாயும் தகப்பனோட சேர்ந்து வாழ்ந்தாங்க, அதனால் சினிமாக்காரங்க தாயை வச்சு படம் எடுத்தாங்க. இன்னைக்கு தனி கொடுத்தோனுங்கிற பேரில் பொண்டாட்டியோட மட்டும் வாழ்கிறாங்க, அதனால் பேயை வச்சு படம் எடுக்கிறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். இல்லை, இந்த ஜிமிக்கி கம்மல் பாட்டு உங்களை என்னையா பண்ணுச்சு நான் கேட்குறேன். அது கேரளாவில் வேணா பாடி இருக்கலாம், ஆனால் பாடின தீமு தமிழ்நாட்டுக்கு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த டாஸ்மார்க்கில் குடிக்கிறக்காக ஆம்பளைகள்லாம் பொண்டாட்டியோட ஜிமிக்கியும் கம்மலையும் தாலியும் திருடிட்டு போய் பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, பாட்டிலையும் எடுத்து பொம்பளை உடைச்சாச்சு, ரோட்டிலையும் வந்து போராடியாச்சு. இன்னும் திருந்தின பாரம் இல்லை. இவனுக்கு திருந்தனும், டாஸ்மார்க்கை மூடணும்னா ஒரே வழி, திருடன பாட்டில் பொம்பளைய குடிக்க ஆரம்பிச்சாதான் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூடும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜிமிக்கி கம்மல் பாடலை. சார், சினிமாக்காரங்க எல்லாத்துலேயுமே அர்த்தத்தோடு தான் சொல்லுவாங்க. கம்பர் சொல்லாததை, வள்ளுவர் சொல்லாததை, சித்தர்கள் சொல்லாததை இந்த சினிமாக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சங்கர் கேட்டார் இல்லை. அவங்க சொல்லாததை சொல்லலை, அவங்க சொல்றதையே தான் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது புரியல, எங்க சினிமாக்காரங்க சொல்லும் போது புரியுது. நானும் சினிமா எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் நினைச்சேன். எங்க பக்கத்து வீட்டு பையன் அவங்க ஸ்கூல் ஆனுவல் டேல மாறுவேட போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க அப்பா சொன்னாரு, 4-5 சினிமா படத்தை பார்த்து பழகுடா, மாறுவேட போட்டியில் நடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. பெரியார் மாற ஒரு பாரதியார், கட்டபொம்மன், ராஜபாட் ரங்கத்துறை, கர்ணன், இந்த மாதிரி படத்தை சீடியெல்லாம் வாங்கி போட்டு அந்த பையன்கிட்ட பாட சொல்லியிருக்கிறாங்க, படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் கர்ணன் படத்தை தேர்ந்தெடுத்து அதே போல் நடித்து ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் வாங்கணுன்னா 2000 ரூபா கேட்குறாங்க ஸ்கூலில், அதனால் நீங்கள் கொடுங்கப்பா அப்படிங்கிறாப்புல. கொடுத்துடலாம்ப்பா, நீ நடிச்சிருன்ட்டாரு. அன்னைக்கு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாப்புல, அப்பா ஒரு 2500 ரூபா வேணும்ப்பாங்கிறான். எப்போ முழிக்கிறாப்புல, 2000 தானே கேட்டான், இன்னைக்கு 500 சேர்த்து கேட்குறானே, கொடுத்துட்டாரு. சாயந்தரம் வர்றாரு, அவங்க அப்பாவுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சு, அவன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கல. உங்கள் அப்பா வர்ற பையனை கை ஓங்குறாரு, ஏண்டா 2000க்குள்ள 2500 கேட்டேன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற, ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னேன், கடைசியில் கலந்துக்காம வந்து நிற்கிற, என்னடா பண்ண பணத்தை என்ன? இந்த பையன் சொன்னான், அப்பா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கர்ணன் வேஷம் போட்டு நான் நடிச்சிருந்தா எனக்கு கொஞ்ச நேரம், அதை பார்த்த உங்களுக்கு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் என் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கிற பையன் டியூஷன் ஃபீஸ் கட்டி 1 வாரம் ஆச்சு, அவன் கட்டாமல் தவிச்சிட்டு இருந்தான். 2500 ரூபாய்க்கு கொண்டு போய் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டம்பா, இனி பிரச்சனையில் 6 மாதத்துக்கு அவன் எங்கூட உட்காந்து படிப்பான்னு சொல்லும் போது ஓங்குன தகப்பன் கையை தன்னோட மகனை வாரி அணைச்சு சொன்னா, டேய் உன்னை நான் கர்ணனா நடிக்கத்தாண்டா சொன்னேன், நீ கர்ணனாவே மாறிட்டியேடான்னு சொன்னானா. நடுவர் அவர்களே, ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுக்காததை, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காததை 10 முறை ஒரு திரைப்படத்தை பார்த்த காரணத்தினால ஒரு பள்ளி சிறுவன் மாறி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சங்கர் மாறவேலைன்னு சொன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? எத்தனை இடத்துல இந்த சினிமாவை பின்பற்றி வாழ்றாங்க. நான் கேட்குறேன், 3 மணி நேரம் படத்தில் ஒன்றும் இல்லை, பிளைடில் குண்டு வெடிக்குது, தமாஷ் பண்ணுது, ஒல்லியாக்கிற அடிக்கிறான். நான் கேட்குறேன், 3 பேர்த்தையும் பார்த்து கேட்குறேன், 3 மணி நேரம் சிரிக்கிறக்கே இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் அந்த படத்தில் சொல்லலையா? உன்னால் முடியும் ஒரு தம்பின்னு ஒரு படம், இந்த படத்தில் ஒரே ஒரு சீனு சார். ஜனகராஜ் சொல்லுவான், ஒரு பெரிய குண்டாவை விளக்கிட்டேன், ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்யுங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு அடையாளம் தான், தினந்தோறும் இவ்வளவு பெரிய குண்டாவை விளக்கி விளக்கி வைக்கிறதா எனக்கு வேலை. ஏயா சமையல்காரர ரங்குனே, போய் சித்த உடம்ப சாய்க்க வேண்டியது தானே, நீ எதுக்கு பொழப்ப கட்டு இந்த செடியை நட்டிகிட்டே இருக்கிறேன்பா. அப்போ அந்த ரங்கூன் சமையல்காரத்தை தாத்தா சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒன்று பண்ணணியா, நம்ம இந்த மண்ணில் பிறந்ததுக்காக திரும்பி போகும்போது இந்த மண்ணுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும், அதுதான் ஒரு ஐதீகம், அதுதான் ஒரு நம்பிக்கை.
நம்ம போகும் பொழுது நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது, அதோட நம்ம செய்த தர்மங்காரிகளை விட்டுட்டு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரங்கள் தான் நான் விட்டுட்டு போற என்னுடைய பெத்தெடுத்த செல்வங்கள்னு 3 நிமிஷத்துல கதை சொல்லியிருக்கான் உன்னால் முடியும் தம்பியில. நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், 3 மணி நேரம் உங்களுக்கு படம் ரீலா இருந்தாலும் 3 நிமிஷம் சொன்ன செய்தியை பின்பற்றி இருந்தா இன்னைக்கு ஓசோன் மண்டலத்துல ஓட்டை உழுகுமா, இல்ல தண்ணிக்காக யாக வளர்த்த வேண்டியும் இருக்குமா, இல்ல வெப்பம் தாங்க முடியாம உசு நாட முடியுமா? நான் கேட்கிறேன் சார். அம்மா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அம்மா தான், மாற மாட்டாங்க, மாற வேண்டிய அவசியம் இல்லை. ராசுகுட்டிங்கிற படத்துல பாக்கியராஜ் சொல்லியிருப்பாரு, விறகுடைச்சிட்டு இருப்பான், அம்மா உள்ளிருந்து சொல்லுவா, ஏண்டா வெயில் மத்தியானத்தில் வெயில் உரிக்குது, சித்த இளப்பாரிட்டு போய் விறகுடுறாம்பா, வரமாட்டான். ஏண்டா நான் சொல்லிட்டே இருக்கிற காலையிலிருந்து உள்ள வரமாட்டியாம்பா, போ உள்ளன்றுவான். அந்த அம்மா ஒரு பச்சை குழந்தை கொண்டு வந்து வெளியே படுக்க வைக்காது, கத்து, உடனே கோடாரி போட்டு ஒடியாந்து வந்து குழந்தைய எடுத்துட்டு, பச்சை குழந்தைய வெயில் போட்டைய இது நியாயமாம்பா. அந்த பாட்டி சொல்லுவாங்க, உன் குழந்தைய வெயில் போட்டதுக்கு நீ துடிக்கிறிய, நீ ஏன் புள்ளடா, காலையிலிருந்து வெயில்ல நீ காஞ்சிட்டு இருக்கிறிய, எனக்கு மனசு வருந்தாதான்னு கேட்பாங்க. இது அம்மா சார். குழந்தை பெரியவனானாலும் தாய்க்கு மகன் அம்மா தான். ஆனா அப்பா அப்படி இல்லை. குழந்தை வளர வளர தன்னை மாத்திக்கணும். கண்டிச்சு வளர்க்கறது அப்பன் இல்லை, ஊரோட ஒத்து வாழுங்கிறது அப்பன் இல்லை. நண்பனா யாரு பழகிறாங்களோ, தோளுக்கு மேல வளர்ந்துட்டானா தன்னுடைய மகன் அல்ல, தோழன்னு சொல்லி கொடுத்த படம் அப்பாங்கிற படம் சார். ஒத்த வரியில இந்தியன் படத்துல கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, என்னடா எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் வாங்குறீங்க, வெளிநாட்டிலையும் லஞ்சம் வாங்குறான், ஆனா அங்க கடமையை மீறக்காக வாங்குறா, நீங்க கடமையை செய்யறக்கே வாங்குறீங்களாடா லஞ்சம்னு கமலஹாசன் கேட்டாப்புல இல்ல. நான் பணிவோட கேட்டுக்கிறேன், கமலஹாச சினிமால சொன்னா என்ன, ட்விட்டர்ல சொன்னா என்ன, நல்லது சொன்ன ஒழுக்கமா கேட்டுக்க வேண்டியதானே. திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களும் மனிதர்கள் பின்பற்றுவதற்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், கண்ணதாசனுடைய பாடலை வெறும் இன்புற்று மகிழ்வதற்காக வாளை எடுத்துக்கொண்டிருந்தால் இன்றைக்கு நமக்கு ஒரு சிறந்த பாடலாசிரியர் கிடைத்திருப்பாரா? நாடகத்தை வெறும் பொழுதுபோக்காக காந்தி பார்த்திருந்தால் இன்று நமக்கு அரிச்சந்திர நாடகத்தால் ஒரு மகாத்மா கிடைத்திருப்பாரா? அம்மா என்று அழைக்காத நாளில்லையே என்கின்ற பாடலை பொழுதுபோக்காக பார்த்திருந்தால் திருச்சியிலே ஐயப்பன் கோயிலிலே கல்வெட்டாக அமைந்திருக்குமா? ஒவ்வொரு பூக்களுமே என்கின்ற பாடலை பாடலாக பார்க்கவில்லை, ஒரு பல்கலைக்கழகம் பாடமாக பார்த்திருக்கிறது அல்லவா? தோல்வி நிலை என நினைத்தால் என்ற பாடலை பக்கத்திலே இருக்கின்ற ஈழத்தமிழன் தன்னுடைய தேசிய பாடலாக வைத்திருக்கிறார்களே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தையோடு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். 100 மேடைகளிலே நான் சொன்னதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரே திரைப்படத்திலே NSKவும் MR ராதாவும் அழகாக புரிய வைத்திருக்கிறார்கள் என்று அண்ணா சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.